ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் மெக்கானிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே லாஸ் ஆஃப் மோஷன் வந்து ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கோம். நம்ம நியூட்டன் செகண்ட் லா பார்த்தாச்சு, தேர்ட் லா பார்த்தாச்சு, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், சர்க்குலர் மோஷன், காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ். இன்றைக்கி சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் மெக்கானிக்ஸ். இப்போ நம்ம இந்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா லெவல் பை லெவலாக வந்திருப்போம். இப்போ நியூட்டன் செகண்ட் லா இதுக்கு முன்னாடி எல்லா பார்த்தாலுமே இந்த கான்செப்ட்டுக்கு பேசிக் எம்சிக்யூஸ் பார்த்துருப்போம். அதாவது இந்த கான்செப்ட்டுக்கு என்ன நாலேஜ் இருந்தால் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும், இந்த கொஸ்டினில் வந்து என்னென்ன வேர்டிங்ஸ்லாம் இருக்கும், அந்த வேர்டிங்ஸ்க்கெலாம் என்ன அர்த்தம், அதை பற்றி பேசிக் எம்சிக்யூஸ்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்முலா அப்ளிகேஷன் லெவல்னு ஒரு செகண்ட் லெவல் பார்ப்போம். அதாவது இப்போ எந்த டாப்பிக்லேயுமே நிறையா ஃபார்முலா இருக்கும். ஒரு டாப்பிக்னால் நிறையா ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை எப்படி கொஸ்டினில் அப்ளை பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ்லாம் ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை கொஸ்டினில் அப்ளை பண்ணுறப்போ ஃப்ரிக்ஷனு, ஃபோர்ஸு, டவுன்வர்ட்ஸு, அப்வர்ட்ஸு எல்லாம் மார்க் பண்ணணும். அப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து தேர்ட் லெவல் ஒரு ட்ரிக்கியான சம்ஸ் பார்த்தோம். அதாவது ஒரு ஃபார்முலா பேசிக்கும் தெரிஞ்சிருச்சு, ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணவும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, நம்மளை டைம் டேக்கிங் பண்ணுற மாதிரி, ஒரு லிட்டில் பிட் நமக்கு ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி அளவுக்கான கொஸ்டின் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம கடைசி என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் முடித்து ஹார்ட்ஸுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டினோட டாப் லெவலுக்கு போயிடுவோம். அந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு மினிமம் 10 to 15 minutes ஆகும். அந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அந்த டாப்பிக்கை மாஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் இத்தனை டாப்பிக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இந்த சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் மெக்கானிக்ஸ் டாப்பிக்கு பேசிக் பார்க்க போகிறது இல்லை. அதே மாதிரி ஃபார்முலா அப்ளிகேஷன், ட்ரிக்கி, ஹார்ட்ஸ் எதுவுமே பார்க்க போகிறது இல்லை. நம்ம 3 லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது சொல்லப்போனால் இந்த 3 வேணால் வச்சுக்கலாம். இந்த 3 லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் மெக்கானிக்ஸுக்கு பேசிக் எம்சிக்யூஸ் இல்லைன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் மெக்கானிக்ஸ் அது ஒரு தனி டாபிக் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா, லாஸ் ஆஃப் மோஷனில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டாபிக்ஸ் படிச்சிருப்பீங்களே, அதோட கண்டினியூஷன் தான். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்குறது தான் இந்த டாப்பிக்கு. அப்படி இல்லைனா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம்ல 1D 2D, அதை மிக்ஸ் பண்ணி கேட்குறது தான் இந்த டாப்பிக்கு. அதனால் இதுக்குன்னு தனியாக பேசிக் கிடையாது. இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாம் தான் இதுக்கு பேசிக். அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, செகண்ட் லா, தேர்ட் லா, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், ஃப்ரிக்ஷன், சர்க்குலர் மோஷன், காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ், அதெல்லாம் பேசிக் எம்சிக்யூஸ் பார்த்தோம்ல, அதுவே இதுக்கு போதுமானது. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த மெக்கானிக்ஸை இப்போ இந்த டாப்பிக்கை எப்படி சால்வ் பண்ணுறது, அதில் என்ன நம்ம கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் மெக்கானிக்ஸில் நிறைய டைப் ஆஃப் எம்சிக்யூஸ் கேட்குறாங்க. ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் சரி, அதிகமாகவும் சரி கேட்குறது இந்த 4 டைப் ஆஃப் எம்சிக்யூஸ் தான். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெக்கானிக்ஸ் கனெக்டட், அதாவது நிறைய சாப்டரை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாப்டர் இதுக்கு முன்னாடி 1D 2D, லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், ரொட்டேஷன் மோஷன், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. இதில் இல்லை அப்படின்னா அந்த இன்க்ளைன் பிளேன் ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த இன்க்ளைன் பிளேனை வச்சு எப்படி கொஞ்சம் கஷ்டமாக கேட்க முடியுமோ அப்படி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா லிஃப்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, அது கேட்பாங்க. இல்லைனா புள்ளி ப்ராப்ளம்ஸ். இந்த 4 தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 4லையும் எப்படி கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மெக்கானிக்ஸ் கனெக்டரில் 2 விதம் இருக்குது. ஒன்று சாப்டரை மிக்ஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு கேட்டகரி சாப்டரை மிக்ஸ் பண்ணுறது. இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு v = u + at ஃபார்முலா 1Dயில் படிச்சிருப்போம், கரெக்டாக? இப்போ இந்த ஏ இருக்குல்ல, இப்போ வியும் கொடுத்துருவாங்க, டியும் கொடுத்துருவாங்க, யூவும் கொடுத்துருவாங்க. இப்போ இப்போ வி கண்டுபிடிக்கணும். இப்போ வி கண்டுபிடிக்கணும், யூ கொடுத்துருவாங்க, ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, டியும் கொடுத்துருவாங்க, ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏ கொடுக்க மாட்டாங்க. ஏவை நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் அப்படின்னா, அந்த நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்லாம் படிச்சிருப்போம். mg sin theta minus mu mg cos theta = ma. இதில் எம்லாம் கேன்சல் ஆகி டீட்டாக்கு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணி ஃப்ரிக்ஷனுக்கு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏ கண்டுபிடிப்போம்ல, அந்த ஏவை தான் இங்கே சப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி வரும். புரிஞ்சா? ஒன்று லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்க இந்த கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும், நம்ம 1D 2D படிச்சிருக்க இதுவும் தெரிஞ்சிருக்கணும், இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஒன்று இப்படி கேட்பாங்க, அப்படி கேட்டால் நமக்கு இது ரெண்டுமே இதெல்லாம் மார்க் பண்ண தெரிஞ்சால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம்.
இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே லாஸ் ஆஃப் மோஷன் படித்தோம்ல, அதை மட்டுமே வச்சு இப்படி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு பலூன் இருந்துச்சு, இதோட மாஸ் வந்து ஒரு எம் இருந்துச்சு, இது வந்து ஆக்சிலேஷன் மேலே போச்சு, கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மாஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், அப்போ வந்து கீழே போகும், அப்போதைக்கு வந்து என்ன மாஸ் ரிமூவ் பண்ணால் கீழே போகும் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பெருசாக வேறு சாப்டரோட நாலேஜ்லாம் தேவைப்படாது. ஆனால் லாஸ் ஆஃப் மோஷன் ஒழுங்காக தெரிஞ்சிருக்கணும். எங்கிட்ட எம்ஜி மார்க் பண்ணணும், எங்கிட்ட டீட்டா எடுக்கணும், எங்கிட்ட இதெல்லாம் யூஸ் பண்ணணும், அது தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே முன்னெல்லாம் பார்த்தோம்ல கனெக்டட் பாடிஸ், அதை வச்சு கொடுத்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து என்ன ஃபோர்ஸ் வந்து இது வந்து இதுக்கு மேலே எக்ஸெப்ட் ஆகும், இல்லைனா அது எதுக்கு மேலே எக்ஸெப்ட் ஆகும்னு கேட்டு அப்படி கேட்டுருவாங்க. இதுக்கும் பெருசாக வேறு சாப்டர் நாலேஜ் தான் தேவையில்லை. ஆனால் லாஸ் ஆஃப் மோஷன் ஒழுங்காக பிடிச்சிருக்கணும். அப்போது இது 2 டைப். நீ இது எந்த டைப்பு கேட்டாலும் அதிகமாக நமக்கு யூஸ் ஆகுறது இந்த டீட்டா எப்படி எடுக்கிறது, எங்கிட்ட எம்ஜி மார்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் தெரியணும். இதெல்லாம் எப்படி போடணுன்ட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம், வேணும்னா போய் பார்த்துக்குவாங்க. இது ஃபஸ்ட்டு டைப்பு. அடுத்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா இன்க்ளைனில் கேட்பாங்க. இன்க்ளைனில் வந்து என்ன கேட்பாங்க, நம்ம ஏற்கனவே வந்து தெரிஞ்ச மாதிரி ஒரு குவிக் ரீகாப் வேணால் பண்ணிடுறேன் தெரியாதவங்களுக்கு. இப்போ இன்க்ளைனில் மேக்ஸிமம் என்ன கேட்க முடியும் அப்படின்னா, இது இன்க்ளைனு கொடுத்து டீட்டா கொடுத்துருவாங்க, இந்த இன்க்ளைன் பிளேனுக்கு மேலே ஒரு மாஸ் வந்து இருக்குது அப்படின்வாங்க. அப்போ நம்ம இன்க்ளைன் பிளேன் கொடுத்தாலே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் மார்க் பண்ணுறத கஷ்டமாட்டி விட்டால் கேட்கலாம். அப்போ ஃபோர்ஸ் மார்க் பண்ணுறது ஈஸியாகும்னா நம்ம திருப்பி ஃபோர்ஸஸ் மார்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இங்கே பேசிக்காக வந்து என்னென்ன ஆக்ட் ஆகும், இங்கே எம்ஜி பெர்பெண்டிகுலராக நார்மலு, அப்போ இங்கே எம்ஜி காஸ் டீட்டா, இங்கே எம்ஜி சைன் டீட்டா, இதுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ரிக்ஷனு. ஃப்ரிக்ஷன் அப்படின்னா மியூ என்னு, அப்போ ஃப்ரிக்ஷன்னா மியூ எம்ஜி காஸ் டீட்டா. இதெல்லாம் சடன்னு மார்க் பண்ண தெரியணும். இது வந்து இப்போதைக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கொஸ்டினில் வந்து இப்படி கேட்காம இதெல்லாம் கேட்காம எம்ஜி காஸ் டீட்டா அந்த மாதிரிலாம் கேட்காம அவங்க வந்து இப்போ வந்து இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த பிளாக் வச்சுருக்கோம், ஒரு இன்க்ளைன் பிளேன் வச்சுருக்கோம்ல, இந்த சிஸ்டத்தையே ஒரு ஆக்சிலேஷனில் மூவ் பண்ணுறோம். அப்போதைக்கு பிளாக் வந்து வெஜ்ஜு மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இல்லைனா வெஜ்ஜு பிளாக் மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் ஆகுது, இல்லைனா சோடோ ஃபோர்ஸ் என்ன, நார்மல் ரியாக்ஷன் என்ன, அவங்க வந்து நம்மளை கொஸ்டினில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு அப்படி கேட்கலாம். அப்போல்லாம் நமக்கு வந்து ஃபோர்ஸஸ் கரெக்டாக மார்க் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அப்போ இன்க்ளைன் பிளேன் வந்து கேட்டால் நமக்கு வந்து என்ன தெரியணும், அவசியமாக ஃபோர்ஸஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சாலே மேக்ஸிமம் லாஸ் ஆஃப் மோஷன் இருக்க எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிடலாம். அது குறிப்பிட்டு சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் மெக்கானிக்ஸ் இந்த டாப்பிக்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும் எப்படி ஃபோர்ஸஸ் மார்க் பண்ணுறதுன்னு. அடுத்து லிஃப்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். லிஃப்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன இப்போ வந்து மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதுதான் லிஃப்ட்டு, சரியா? இங்கே வந்து இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு மனுஷன் நிற்கிறான். இப்போ இந்த லிஃப்ட்டோட மாஸு ஒரு மாஸ் கொடுத்துருவாங்க, இவனோட மாஸ் வந்து ஒரு மாஸ் கொடுத்துருவாங்க. லிஃப்ட்டு வந்து ஒரு ஆக்சிலரேஷனில் போகுது அப்படின்ற ஆக்சிலரேஷன் கொடுத்துருவாங்க, எந்த டைரக்ஷன் அதுவும் கொடுத்துருவாங்க. இப்போது டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டால் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். இப்போ மேலே போகுதுன்னு வைங்களேன், இப்போ அப்வர்ட்ஸ் போகுது அப்படின்னா T=mg+a, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை டவுன் கீழே வருது அப்படின்னா T=mg-a. இப்போதைக்கு இது வரைக்கும் லிஃப்ட்டில் இப்படி தான் கேட்குறாங்க. சப்போஸ் இல்லைனா இதோட கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும்னா இதையும் அதையும் வேணால் மிக்ஸ் பண்ணலாம், இந்த தேர்டையும் செகண்டையும். அடுத்து புள்ளி ப்ராப்ளம்ஸ். இந்த புள்ளி ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசாக வந்து கேட்குறது இல்லை. ஆனால் இது போட்டால் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்குல்ல, அது சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒன்று ஆனால் மேக்ஸிமம் புள்ளியில் வந்து கேட்குறது வந்து இப்படி ஒரு மாஸ் தொங்க விட்டு இப்படி ஒரு மாஸ் தொங்க விட்டு ஆக்சிலரேஷன் ஆஃப் மாஸஸ் வந்து கேட்குறாங்க. அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலரேஷன் = பெரிய மாஸ். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய இதில் ஏதோ பெரிய மாஸ் இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் M1 தான் பெரிய மாஸ் அப்படின்னா M1 - M2 டிவைடட் பை M1 + M2 g. கொஞ்சம் காமனாக இதுதான் கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி டென்ஷன் கேட்கலாம். இல்லை வந்து இந்த சிஸ்டத்தை அப்படியே தூக்கி ஒரு டேபிளில் வச்சு அந்த டேபிளை இங்கிட்டு மூவ் பண்ணுறோம், அப்போதைக்கு இந்த இடத்துல டென்ஷன் என்ன அப்படிலாம் கேட்கலாம். அவங்க கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சா எப்படி வேணால் கேட்கலாம். அப்போது பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் இந்த மாதிரி எப்படி இங்கே T மார்க் பண்ணுறது, எப்படி G மார்க் பண்ணுறது எப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம கஷ்டமான கொஸ்டினில் ஓரளவு வந்து கணிக்க முடியும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு இந்த பேசிக் பார்க்க போகிறது இல்லை, ஆனால் இந்த டாப்பிக்கில் ஒரு 50 MCQ பார்க்க போகிறோம்.
அந்த 50 MCQ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 5 இது கலந்ததாக இருக்கும். புள்ளி, வேறு என்ன சொன்னேன், மெக்கானிக்ஸ் கனெக்டடு, இன்க்ளைன் பிளேனு, வேறு என்ன சொன்னேன், இன்க்ளைன் லிஃப்ட் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து கலந்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை 3 லெவலாக பார்க்க போகிறோன்னு சொன்னேன்னா, லெவல் 1 வந்து ஓரளவு எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி ஒரு லெவல் 1 கொஸ்டின். அப்புறம் லெவல் 2 வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக, கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்க மாதிரி. அடுத்து லெவல் 3 வந்து டிஃபிகல்ட்டாக ஹார்ட்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இப்படி தான் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு ஒவ்வொரு டைப் ஆஃப் சம்முக்கு பார்க்க போகிறோம். இப்போ மெக்கானிக்ஸ் கனெக்டட்னா அதுக்கும் அப்படி தான், புள்ளி சம்முக்கு அதுக்கும் அப்படி தான், இன்க்ளைன் பிளேனுக்கு அதுக்கும் அப்படி தான், லிஃப்ட் ப்ராப்ளம்ஸுக்கு அதுக்கும் அப்படி தான். அப்போது நாளைக்கு ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு லெவல் பார்க்க போகிறோம். 50 MCQ க்ளீனாக பார்க்க போகிறோம். பேசிக்கு, இன்டர்மீடியேட்டு, ஹார்ட்ஸ்ன்னு தனித்தனியாக பார்க்காம ஒரே வீடியோவில் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோ சீக்கிரம் வேணும் அப்படின்னா சீக்கிரம் கமெண்ட்டில் ஃபிசிக்ஸ் 180 கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் அந்த வீடியோ போடலாம். அதை பார்த்து ஃபிசிக்ஸ் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.